ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பார். உங்க விஷனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் திட்டி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காம இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை கார்னர் பண்ணி இருக்கலாம். நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு உங்க மனசு உடைஞ்சு அவங்க மேல, தரிசனத்தின் மேல இருக்கிற மனசை நீங்க விட்டுருக்கலாம். இப்படியே இருந்து செத்துறேன், நான் இப்படியே இருந்து மறிச்சிடுறேன், இந்த இவங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சோன்னா நடக்காது, வேண்டாம். என்னுடைய ஒவ்வொரு டைம் சோர்ந்து போகும்போதும், ஒவ்வொரு டைம் மனசு விடும்போதும் நம்மளை பார்த்து பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா சொல்லிட்டே இருப்பாரு. வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு பிரதர், சிஸ்டர். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு. சத்தத்தை உயர்த்தி, நீங்க தலைவன், நீங்க தலைவி, நீங்க தலைவன், நீங்க தலைவி சொல்லுங்க. முழு பலத்தோட ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நினைக்கிறார். காரியத்துக்கு சோர்ந்து போக மாட்டேன், நான் இனி எந்த காரியத்துக்கும் என்னைய நான் வெறுக்க மாட்டேன், ஒதுக்க மாட்டேன். நாமே அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய வாழ்வு நீடிய வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். நம்ம கோபப்பட்டாலும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் கோபப்படணும். நம்ம மூட் ஆஃப்ல இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் மூட் ஆஃப் ஆகணும். அடுத்த நிமிஷம் நம்ம எழும்பி கர்த்தருக்குள்ள, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். ஆமே. பிள்ளைகள் ஒரு முடிவெடுக்கணும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க எப்பொழுதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க மூட் ஆஃப் பண்ணி நான் இனி செய்ய மாட்டேன்ற வார்த்தையை நீங்க எப்பவுமே சொல்லவே கூடாது. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள்லயே ரொம்ப மூட் ஆஃப் ஆன ஒரு பர்சன் இருக்கிறாரு, சொல்லுங்க பார்க்கலாம் யார் அப்படின்னு. சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப மூட் ஆஃப் ஆன ஒரு பர்சன் இருக்கிறாரு. கரெக்டா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யோனா. யார் சொன்னா? சூப்பர், ஓகே, தேங்க்யூ. யோனா ஆண்டவர் தீர்க்கதரிசி. அவனை ஆண்டவர் எங்க போசனார் அப்படின்னு சொன்னா, நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, அந்த நினிவேவுக்கு விரோதமா நீ என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. அதுவும் ரொம்ப நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண சொல்லல, போப்பா ஒரு 3 days பிரசங்கம் பண்ணுப்பா. ஒரே பிரசங்கத்தை தான் சொன்னார். இன்னும் 3 நாளைக்குள்ளாக நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளவுதான். பிரசங்க சாப்டரும் கொடுத்துட்டாரு, ஏரியாவையும் சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மூட் ஆஃப் ஆயிடுச்சு. இவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரு சொல்லுங்க. இப்போ கடற்கரைக்கு போய் கப்பல் ஏறும்போது ரெடியா நிக்குது. எந்த ஒரு கப்பல்? நினிவேவுக்கு போற கப்பல் ரெடியா இருக்குது, தர்ஷீஸுக்கு போற கப்பல் ரெடியா இருக்குது. ஆனா இவருக்கு மூட் ஆஃப். என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான், நான் மூட் ஆஃப் ஆக்கிட்டேன். நான் உடனே எங்க போவேன்? அவ்வளவுதான், தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறுனா. ஆனா ஆண்டவர் இவனுடைய அந்த மூட் ஆஃப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். நீ இப்படி இருக்கிறது நல்லது இல்லப்பா, நீ இப்படி டென்ஷனா இருக்கிறது நல்லது இல்லப்பா, நீ இப்படி கோபமா ரொம்ப இருக்காதப்பா. சரி, இதையே மனசுல வச்சு வச்சு வெந்து நொந்து நீ நூடுல்ஸ் ஆகாதப்பா, நீ விட்டுருப்பா. சரி பரவாயில்ல, அவன் தானே பேசிட்டான், இவன் தானே பேசிட்டான், நானே மன்னிக்கணும்னு நினைக்கிறேனே அப்பா, நீ ஏப்பா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் யோனாவை நிறைய டைம் ஆண்டவர் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருந்தார். நான் நம்புறேன், உங்களுடைய கணவனார், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எடுக்கிற முயற்சியை விட கர்த்தர் உங்களுக்கு நிறைய பேருக்கு எடுக்கிறார். பாருங்க, சில கணவனார்களை அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையை மனைவி பேசியிருப்பாங்க, அவருக்கு காயமாயிருக்கும். சரி, எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் பாருங்க, அத இல்லை, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். அந்த மூட் ஆஃப்ல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க. சில மனைவி பாருங்க, என்ன துரோகமானாலும் நான் மன்னிச்சிருப்பேன், இந்த துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, இனி வாழலாம். ஆனா நீ யாரோ நான் யாரோ, நான் முடியாது. யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய நீங்க இப்படி டென்ஷனா, இப்படி மூட் ஆஃபா நீங்க இருக்கிறத ஆண்டவர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும், தயவு செய்து இந்த யோனாவை போல நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த யோனாவை போல நீங்க நோ சொல்லாதீங்க. இந்த யோனாவை போல இடம் கொடுக்காம விடாதீங்க.
இடம் கொடுக்காம விடாதீங்க. இப்போ போறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம, இப்போ மூட் ஆஃப் ஆன உடனே அவனுக்கு என்ன வருது? ஹலோ, உங்களுக்கு மூட் ஆஃப் ஆன உடனே என்னங்க வரும்? சிஸ்டர் என்ன வரும்? பிரதர் உங்களுக்கு என்ன வரும்? மூட் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி மூட் ஆஃப் ஆகுற ஒரு 90% பேரு ஸ்ட்ரெயிட்டா போய் யோனா மாதிரி எங்கேயாவது யாரும் பார்க்காத ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு படுத்து கொரட்ட விட்டு நிம்மதியா, நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு பெட்ஷீட்டை. இதே வேலையை தான் யார் பண்றா? இந்த யோனா கப்பலின் அடித்தட்டத்திற்கு போய் அங்க நல்ல நிம்மதியா, இங்க மேல கத்திட்டு கிடக்குறானுவா, எப்பா உயிரே போகுது. உடனே ஒருத்தன் வந்து தட்டி எழுப்பி, நாங்க எல்லாரும் இப்படி செத்து போறோமே, உனக்கு இல்லையா, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அவன் அத்தனை வருஷமா சேர்த்து வச்ச சொத்தை தூக்கி வெளியே போடுறான் வேண்டாம் அப்படின்னு. ஆனா இவன் ஜாலியா எழும்பி அப்படின்னு வந்து நின்றுட்டு, ஏன்பா உனக்கு செத்து போறோன்னு கவலையா? எனக்கு வாழ்க்கையே வேணாங்க, நான் வாழவே வேணான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், செத்து போறதுல எனக்கு என்ன கவலை, இருந்தா இருக்கட்டும் போனா. இப்படி சொல்றீங்களா நீங்க? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, சிஸ்டர் உங்களை மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க, பிரதர் உங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க, இப்போ உங்களுக்கு யோனா மாதிரி ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு. இல்ல நீ இப்படி கோபமா இருக்காத, இப்படி நீ வருத்தமா இருக்காத, இப்படி நீ கசப்போட இருக்காத, நீ அதையே எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்ப, நீ அதுக்கு பின்னாடியே எத்தனை நாள் போவ, நீ வெளியே வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க வெளியே வந்த ஆண்டவர் அவ்வளவு உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க மேல வந்து யோனாவை மாதிரி என்ன சொல்றீங்க தெரியுமா? எனக்கு வாழ்க்கையே வேணாம் சார். அப்ப என்னது? போய் சேரணும், அவ்வளவுதான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் விட்டு போயிடுச்சு, என் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டியதுன்னு விட்டு போச்சு, என் கணவனாருக்காக செய்யணுன்றதை விட்டு போச்சு, என் மனைவிக்காக செய்யணுன்றதை விட்டு போச்சு, சம்பாதிக்கணுன்ற ஆசை என்னை விட்டு போயிருச்சு, சாதிக்கணுன்ற ஆசை என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு எதுவுமே இல்லை. இப்ப சாவு வந்தா கூட நான் என்ன பண்ணிடலாம்? ஏன்னா எனக்கு அப்படி பண்ணிட்டான். இப்போ ஆண்டவர் வந்து திரும்பவும் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க எல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறோமே, நீங்களும் கடவுளை நோக்கி கூப்பிடுனா, இவர் சர்வ வல்லமுடைய தேவனை ஆராதிக்கிறார், இவர் கூப்பிடல. அப்புறம் கடைசியில சீட்டு போட்டா யார் பேர்ல விழுது? யோனாவின் பேர்ல விழுது. அப்ப கூட அவங்க சொல்றாங்க, சரிங்கயா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதுல மட்டும் சொல்றாரு, நான் சர்வ வல்லவரிடத்துல இருந்து, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் அப்படிலாம் சொல்ற. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? சரிப்பா சுவாமி, ஒருவேளை நம்ம அவர் சுவாமியை பார்த்து கூப்பிட்டா அவங்களுக்கு சுவாமி தான் தெரியும், இந்த மாதிரி நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னா அப்பவும் மனசே இறங்கல. சரி இனி நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா யோனா என்ன சொல்றான்? என்ன தூக்கி, எந்த அளவிற்கு இருதயம் வந்து சோர்வுனால நிறைஞ்சிருக்கு பாருங்க, எந்த அளவிற்கு இருதயம் கடினமாயிடுச்சுன்னு பாருங்க. இத்தனைக்கும் இவனுக்கு அவங்க எந்த தீமையும் செய்யல, இவன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, இவங்களுடைய முன்னோருக்கு செஞ்ச ஒரு தீமைய மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு மூட் ஆஃப் ஆகி, சிஸ்டர் பிரதர் நீங்க மூட் ஆஃப் ஆயிட்டு இருக்கீங்கல்ல, விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் மாவாப்பா மூட் ஆஃப் ஆயிட்டு இருக்க, இது ஒரு விஷயமே கேட்கல. சத்தமா சொல்லுங்க. உனக்கு நடந்திருக்கிறது 1%, உங்களுக்கு நடந்திருக்கிறது 1%. ஆனா எனக்கு எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமாப்பா? எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு கடந்து போயிருப்பேன் தெரியுமாப்பா? ஆனா நான் மூட் ஆஃப் ஆகலப்பா, நான் ஒன்றும் வெறுத்து போகலப்பா, நான் வேண்டான்னு நினைக்கலப்பா. ஆனா இந்த சின்ன விஷயத்த மனசுல நினைச்சிட்டு இவ்வளவு தூரம் மூட் ஆஃப் ஆகி என்ன பண்ணணும்னு கேட்டா இருதய கடினம் பாருங்க, என்ன தூக்கி. இன்னைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தடத்துல பேசுறாரு, இந்த உபவாச ஜபத்தை நீங்க கலந்து கொள்றதுன்றது ஆண்டவருடைய பெரிய திட்டம், பெரிய திட்டம்.
இவ்வளவு சொல்லியும் நான் இப்படி வெளியே வரமாட்டேன்னு சொல்லியும், இந்த கசப்பை என்னிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டேன்னு சொல்லியும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லியும், ஆனால் ஆண்டவர் இவனை தூக்கி கடலில் போடும்போது அவன் ஒரு 2 நிமிஷம்தான் தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் விழுந்துட்டான் அப்படின்னா சாகிறதுக்கு மோஸ்ட்லி 2 மினிட்ஸ், அவ்வளோதான். 2 நிமிஷத்துக்குள்ள அவனை காப்பாத்தலைன்னா மூச்சு திணறி செத்துருவான். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராமினாவா இருக்கிற ஒரு மனுஷன். சாதாரணமான மனுஷன் எல்லாம் 1 நிமிஷத்துக்குள்ள மூக்கு அப்படி நம்ம மூச்சு எத்தனை நம்ம பிடிச்சிருப்போம், 1 2 3 4 5 அப்படின்னா சிலர் 60 செகண்ட் தான் பிடிச்சிக்க முடியும், சிலர் 120 செகண்ட்ஸ்க்கு மேல நிறைய பேரால பிடிக்க முடியாது. ஆனா 2 நிமிஷத்துல டெத் ஆகணும். ஆனா அதுக்குள்ள ஆண்டவர், நான் நம்புறேன், இவன் விழவும் அந்த மீன் வாயை திறக்கவும் கர்த்தர் அழகா வச்சிருந்தாரு. அங்கேயும் அவனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கேட்கல. சிஸ்டர் உங்களை காப்பாத்தினார், சிஸ்டர் பிரதர் உங்களை காப்பாத்தினார். நீங்க கோபமாக தான் இருந்தீங்க, நீங்க எரிச்சலா தான் இருந்தீங்க, நீங்க வேண்டான்னு தான் நினைச்சீங்க, நீங்க இனி தூக்கி போட்டுருவோம், இவனுக்கெல்லாம் சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆனா கூட ஆண்டவர் உங்களை விடல. கர்த்தர் உங்களை காப்பாற்றி, நீங்க எடுத்த எல்லா முடிவுகளையும் கர்த்தர் மாற்றி யோனாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவதற்காக நினைத்தார். அதுக்காக தான் இவனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 நாட்கள் யோனா மீனுடைய வயிற்றுல இருந்த உடனே இப்போ ரொம்ப கஷ்டம் இல்ல? எப்படி அது மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறதுன்றது என்ன சாதாரணமா? இங்க தொட்டா விழுவிழுன்னு இருக்குது, இங்க தொட்டா வித்தியாசமா இருக்குது. அதனாலதான் சொல்றான் கடற்பாசி என்னை சூழ்ந்தது. அது வெறும் கடற்பாசி கிடையாது, எங்க கை வச்சானோ, நாக்கில் கை வச்சானோ, இல்லை தொண்டையில் கை வச்சானோ, இல்லை உள்ளுக்குள்ள மீன் ஜீரணமாகாம இருந்துச்சுல்ல அது மேலே கை வச்சானோ தெரியல. 3 நாள் நாத்தத்துக்குள்ள அதுவும் மீனுடைய வயிறு எவ்வளோ நாரும் நினைச்சு பாருங்க. மீனே நமக்கு 3 நாள் ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்த நாத்தத்துக்குள்ள போன உடனே இவனுக்கு உடனே மனம் திரும்புதலுக்கு வருது. ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு முழங்கால் படிக்கிறான் அங்கேயே. இப்போ அந்த மீன் எங்க கொண்டு போனது? சரி இவன் திருந்தி இருப்பான் அப்படின்னு நினைச்சு அத ஆண்டவர் உங்களுக்கு மூட் ஆஃப் ரெடி பண்றதுக்கு யோனாவை மாதிரி ஒரு மீனை அனுப்புவார். அந்த மீன் நாத்தமா இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனையை அனுப்புவார். அந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், சரியில்லை அப்படின்னு ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்து கடைசியில கொண்டு எங்க தான் விட்டுருச்சு மீன்? சொல்லுங்க, மறுபடியுமா? இவன் தர்ஷீசு தான் கொண்டு போய் விடுன்னு நினைச்சான், ஆனா அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? நினிவேக்கு கரெக்டா லொகேஷன் கரெக்டா கொண்டு போய் விட்டுருச்சு. இறங்கி கடல்ல ஒரு குளியல் போட்டு போர்ட பார்த்தா நினிவேன் இருக்குது. அப்பா சாமி, எங்கடா தப்பிச்சு போனான். திரும்பியும் அவனுடைய மனசு என்ன பண்ணலன்னா, இவ்வளவு கர்த்தர் செய்தும் அவனுடைய மூட என்ன பண்ணல, சரியாகல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்க எடுக்க நீங்கள் சரியாகி விடுங்கள், நீங்கள் சரியாகி விடுங்கள், உடனே சரியாகி விடுங்கள். இப்ப இவன் சரியாகல, சரியாகாத உடனே இப்ப உள்ள வந்துட்டான். உள்ள வந்த உடனே அவர் என்ன பண்ண சொன்னாரு? பிரசங்கம். அதை 3 நாள் கூட பண்ணல, ஒரே நாள் பிரயாண தூரம் போய் வேற எந்த பிரசங்கத்தையும் பண்ணல. மன்னிப்பு கிண்ணிப்பு அதெல்லாம் கிடையாது. 3 நாளைக்குள்ள செத்துட்டீங்கடா, நீங்க முடிஞ்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு. அது ஒழுங்காவும் போல. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா பிரயாணம் பண்ணிட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன ஓடுது? எரிச்சல், அந்த மூட் ஆஃப், அப்படியே நான் திருந்த மாட்டேன் அப்படின்ற அப்படியே இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் கட்டளை இடுகிறார். இந்த ஆமணக்கு செடிக்கும் அடிக்கிற காத்துக்கும் சொர்க்கமா இருக்கு அவனுக்கு. இப்ப ஏற்கனவே 3 நாள் மீனின் வயிற்றுல தூங்கல, அது ஒரு பிரயாணம். இப்ப இன்னொரு நாள் உபதேசத்தினால அதுவும் தூங்கல. இவனுக்கு அந்த ஆமணக்கு செடியின் கீழே உட்கார்ந்தா சொகுசா தூக்கம் வருது. சரி, நிம்மதியா ஒரு வாரம் இங்க எந்த டென்ஷனும் இல்லாம யாரையும் பார்க்காம செட்டில் ஆகலான்னு நினைச்சா, வேதம் சொல்லுது ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு, அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வேலையை ஆரம்பிச்சா நம்மளால நிக்க முடியுமா?
ஆண்டவர் சொல்லுகிறார், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவாராமா. அவர் அடக்குவார். மனைவி அடங்கும் போது அடங்கல்ல, கணவன் அடங்கும் போது அடங்கல்ல, சூழ்நிலை வரும்போது அடங்கல்லன்னா அவரே கோபத்தை அடக்குவாராமா. இப்போ இவனுடைய கோபத்தை அவர் அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஆமணக்கு செடியிலே வேதம் சொல்லுது, ஒரு பூச்சியை கட்டளையிட்டாரு. அவ்வளவுதான். அது 24 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு பச்சை பசேன்னு இருந்த அந்த செடியை அப்படியே மொட்டை ஆக்கிருச்சு. இது வரைக்கும் அடிக்கிற வெயில்ல இவருக்கு சொகுசா இருந்துச்சு. இப்ப அடிக்கிற வெயில் சுள்ளுன்னு அடிச்ச உடனே ஏற்கனவே இருந்த மூட் ஆஃப் இப்ப என்னவா இருக்குது? எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப கர்த்தர் பேசுறாரு, என்னப்பா வேலை, என்ன நடக்குது? உடனே அங்கேயும் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், ரொம்ப ஜாக்கிரதை. யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்றதுக்காக தான் நீங்க மூட் ஆஃப் ஆனீங்க. யாரோ ஒருத்தர் பேசினாங்கன்றதுக்காக தான் இது எதையுமே செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க. அப்ப நீங்களே பேசினா நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது. உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நேற்றைக்கு முளைச்சி இன்னைக்கு உனக்கு பலன் கொடுக்கிற இந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீ ஒரு செடிக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு கிஃப்டுக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு வார்த்தைக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு பொருளுக்காக பரிதபிக்கிற, நீ ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக பரிதபிக்கிற, நீ 10 ரூபாய் பணத்திற்காக பரிதபிக்கிற. ஆனா நான் ஒரு ஆத்துமாவுக்காக பரிதபிக்கிறேன். அதற்கு பிறகு யோனாவை அந்த மூட் ஆஃப்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவர் எந்த முயற்சியும். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பார். உங்க விஷனை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி எடுப்பார். யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் திட்டி இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காம இருந்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை கார்னர் பண்ணி இருக்கலாம். நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு உங்க மனசு உடைஞ்சு அவங்க மேல, தரிசனத்தின் மேல இருக்கிற மனசை நீங்க விட்டுருக்கலாம். செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அந்த கோபத்திலிருந்து, அந்த எரிச்சல் இருந்து, அந்த மூட் ஆஃப்ல இருந்து கொண்டு வர்றதற்கு ஆண்டவர் பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் திரும்ப திரும்ப தோற்று போய் என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் இப்படியே இருந்து செத்துறேன், நான் இப்படியே இருந்து மரிச்சிடுறேன், இவங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் நன்றி இல்லாத ஜென்மங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சோன்னா நடக்காது, வேண்டாம், என்னுடைய தாளந்துகள் எல்லாம் வேற யாருக்காவது தூக்கி கொடுங்க, என்னுடையதெல்லாம் வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு வேண்டான்ற ஒரு முடிவுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்பாரு. ஆனா ஒரு காலகட்டம் வருகிற வரைக்கும் நீங்க மாறல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னா, சரி நீ இப்படியே சொல்லுங்க, நீ இப்படியே இருந்துக்கோ. சிஸ்டர், எத்தனை நாள் உங்களுடைய கணவனாருக்கு, நீ எத்தனை நாள் உங்க கணவனாருடைய கோபம் மாறணுன்றது எத்தனை நாள் பிரயாசம் எடுப்பீங்க? எத்தனை நாள் மன்னிப்பு கேட்பீங்க? சிஸ்டர், பிரதர், உங்க மனைவி மாறணும், உங்க மனைவி சரியாகணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நீங்க முயற்சி எடுப்பீங்க? எத்தனை நாள் தட்டி கொடுப்பீங்க? எத்தனை நாள் இப்ப எழும்புப்பா அப்படின்னு எத்தனை நாள் சொல்லுவீங்க? உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, உன் மேல இருக்கிற தாளந்து பெருசுன்னு எத்தனை நாள் சொல்லுவீங்க? உங்க பிள்ளைகளை பார்த்து எத்தனை நாள் சொல்லுவீங்க? ஒரு பீரியட் வரைக்கும் தான், சூழ்நிலை வரைக்கும் தான், அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இனிவோம் அப்படியே இருக்கிறியா, சரி இருந்துக்கோ, செய்ய வேண்டாமா, விட்டுரு விட்டுரு விட்டுரு. எத்தனை நாள் உன்னை பின்னாடியே இது பண்ண முடியும்? எத்தனை நாள் உனக்கு பின்னாடியே நான் வர முடியும்? எத்தனை நாள் உன்னை ஸ்க்ரூ பண்ணி, உன்னை தட்டி கொடுத்து, உன்னை என்கரேஜ் பண்ணி எத்தனை நாள் இருக்க முடியும்? நீ மாறுற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஆண்டவரும் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு, இல்லை உங்களை முயற்சி எடுக்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்த டைம் சோர்ந்து போகும்போதும், ஒவ்வொரு டைம் மனசு
ஆனால் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஐ ஆம் சரண்டர், நான் இனி இன்னைக்கே மனம் திரும்புகிறேன், இன்னைக்கே மனம் திரும்புகிறேன். என்னுடைய மூடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் நான் பர்மிஷன் கொடுக்க. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க அப்பாவை பார்த்து. யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசுறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கைகளை உயர்த்தி, முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி சத்தமா. பிரதர், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு. பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தீர்மானம் ரொம்ப பெருசு. சத்தத்தை உயர்த்தி, நீங்க தலைவன், நீங்க தலைவி, நீங்க தலைவன், நீங்க தலைவி சொல்லுங்க. முழு பலத்தோட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் நினைக்கிறார். சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே, எனக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் நீர் அல்லவா, இரக்கம் காமிக்கிற தேவன் நீர் அல்லவா. தூக்கி எடுங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சோர்ந்து நான் போக மாட்டேன். ஹalleluya. சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் தலையின் மேல கடந்து வரட்டும். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உங்களை நான் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, சூழ்நிலை எதையும் நான் பார்க்க மாட்டேன், உலகம் சொல்லுவதும் நான் கேட்க மாட்டேன். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் முன்னானவைகளை மறந்து மறந்து மறந்து, ஏற்கனவே நடந்ததை மறந்து, ஹalleluya, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை, ஓ ஹalleluya, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. பாடும், சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளை மேல தட்டி, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடும், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்பவே, வேறெங்கிருந்தும் இல்லை, அப்பா படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுவோம், வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கடைசியா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்க்கிறதில்லை, ஆனாலும் என் வாய்க்கால்களை நிரம்ப பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. எதுல நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எப்பாவது ஒரு டைம் வேலை பழுவின் நிமித்தமாய் ஒரு டென்ஷன் ஆகி, இல்லைன்னா ஒரு சின்ன மூட் ஆஃப் ஆகிறது சகஜம். நம்ம மாம்சமா இருக்கிறதுனால சில நேரத்தில் ஓவர் ப்ரெஷர், ஓவர் சூழ்நிலைகள் வரும்போது சில நேரத்தில் எப்பாவது ஒரு டைம் ஒரு மூட் ஆஃப் ஆகும். சரி, நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், இல்லை மூட் ஆஃப் ஆகவே இருக்குது, சரி கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். நம்ம மனுஷன் இல்லவா இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஆனால் அடிக்கடி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாளில் 10 டைம் 20 டைம் அகைன் ரெக்கவரே ஆக முடியாத அளவு இருக்கு. ஒரு மூட் ஆஃப்ல ஆரம்பிச்சா 3 நாள் 4 நாள் அதுலேயே இருந்து, ஒரு வாரம் அதுல இருந்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல தயவு செய்து ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க மூட் ஆஃப் ஆனீங்க, இது உங்களை எதுவுமே செய்ய விடாம தடுத்து நிறுத்தும். பாருங்க, ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணாங்க, அதுவும் ஒரு ஆறுதலான பிரசங்கமோ ஒரு தட்டி கொடுக்கிற பிரசங்கமோ இல்ல. இன்னும் நினிவே அழியுமப்பா, நீங்க சாவிங்கப்பா அப்படின்ற ஒரே ஒரு பிரசங்கம். ஆனா அந்த பிரசங்கத்தை கேள்விப்பட்ட உடனே ராஜா முதற்கொண்டு பிள்ளைங்க வரைக்கும் முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் தான் இந்த யோனா. பவர்ஃபுல் மேன். அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல். அந்த கப்பல்ல இருக்கிற சூழ்நிலையை கூட பாருங்க. கப்பல்ல இருக்கிற அத்தனை பேரும் பொருளை தூக்கி போடுறதுக்கு ஈஸியா தூக்கி போட்டாங்க. ஆனா யோனாவை தூக்கி போடுறது அவ்வளவு ஈஸியா தூக்கி போடல. அவன் மேல ஒரு பயம் வந்துச்சு. அவனை தூக்கி போடும்போது கூட, இந்த ரத்த பழிக்கு நாங்களோ எங்கள் குடும்பங்களோ நாங்க அதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் காற்றும் கடலும் அப்படியே அமைதியானோன்னு அத்தனை பேர் முழங்கால் படிட்டு என்னப்பா இது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் மேன். அந்த மீன் எத்தனையோ உள்ள இறைய கொண்டு போய் அத்தனை இறையும் ஜீரணம் பண்ணிருச்சு. ஆனா அது ஜீரணமாக்காம இருந்த ஒரே ஒரு பர்சன் யோனா. இவனுடைய சாப்டர் நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா, இந்த யோனா சாதாரணமான பவர்ஃபுல் மேன் இல்ல. ஐயோ, பெரிய பெரிய வல்லமை படைத்த மனிதன். அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷன் இருக்குன்னு அவனுக்கே தெரியல. அவனுக்குள்ள இருக்கிற தாளந்து எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கே தெரியல. காரணம் என்னன்னா, ஒரே எரிச்சல், ஒரு மூட் ஆஃப். அவனுடைய உள்ள இருக்கிற பவர் மறைச்சிருச்சு. சிஸ்டர், பிரதர், பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில மூட் ஆஃபா இருக்கிறீங்கல்ல, யாரோ ஒருத்தர் உடைச்ச உடனே ரொம்ப மூட் ஆஃபா எரிச்சலுக்கு போறீங்கல்ல, அந்த எரிச்சல், அந்த மூட் ஆஃப் உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய தாளந்து இருக்குன்றத அது அடியோட அழிச்சிரும். வேண்டான்னு சொல்றான் பாருங்க. எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு வெறுத்து போயிடுச்சு, நான் வெறுத்துட்டேன், உலகத்தை வெறுத்துட்டேன், ஜனங்களை வெறுத்துட்டேன், என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன்னு சொல்றான் பாருங்களேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படிதான். நீங்க சமைக்கிறது கூட வேணும்னு சும்மா தான் சமைக்கிறீங்க, நீங்க வாழ்றது கூட ஏதோ அறகுறையா தான் வாழ்றீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்ல. உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் இல்ல. உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள சந்தோஷமா நீங்க எதையுமே செய்யல. சந்தோஷமா செய்யல, வெறுப்போட எரிச்சலோட ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படிதான் நீங்க செய்றீங்க. அதை விட்டு இன்னைக்கு வெளியே வருவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதை விட்டு வெளியே வருவதற்கு அழைக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும், எது கிடைச்சாலும், எது கிடைக்காம போனாலும், என் ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் பதில் வராம போனாலும், எனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, அந்த தைரியத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. நான் கண்டிப்பா அப்படி மூடாஃபாக போறதில்லை, நான் எரிச்சலா இருக்க போறதில்லை. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இனி எரிச்சலோட என்னை யாரும் பார்க்க கேட்கல. சத்தமா சொல்லுங்க. கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இனி மூடாஃபா நான் இருக்க கேட்கல. இல்ல, தீர்மானம் எடுக்கிறீங்களா? நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? நீங்க
உங்க விஷன் என்னன்றதை நீங்க மறந்துடாதீங்க சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சு. இப்படி வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் சொல்லுங்க குறுகிட்டு, உன் பலன் குறுகிட்டு. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு, உன் பலன் குறுகிட்டு. அலங்கத்தை கட்டின தேவனுடைய மனுஷன் எப்படி அலங்கத்தை கட்டுறாரு, எத்தனை விதத்துல மூட் ஆஃப் பண்றாங்க தெரியுமா? லெட்டர் எழுதி அனுப்புறாங்க 10 டைம் 10 டைம்ஸ். அவர் சொல்றாரு, இதை விட எனக்கு 10வது லெட்டர் வருதுப்பா, அத்தனையும் மொட்டை கடிதாசி. 10வது மொட்டை கடிதாசி வருது. அந்த மொட்டை கடிதாசியில இருக்கிறதும் இல்லாததையும் எழுதி அனுப்புறான், மோசமா எழுதி அனுப்புறான் அந்த மொட்டை கடிதாசி. ஆனா மூட் ஆஃப் ஆகல. சன்பல்லாத்து, தொபியா, கேஷம் இவனும் எல்லாம் கூட்டம் கூடி மூட் ஆஃப் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. போற கூட இருக்கிற ஒருத்தன் தீர்க்கதரிசியா நேற்றைக்கு வரைக்கும் இவன் கூட ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க, நேற்றைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு போய் அவங்கள்ட்ட சம்பந்தம் பேசி பணத்தை கையில வாங்கிட்டு இவனுக்கு விரோதமா பேசுறான். நம்ம தப்பிக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு ஓடுவோமா, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றான். மூட் ஆஃப் ஆகல. திடீர்னு வேலையை அவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டா செஞ்சுட்டு இருந்தவங்க வேலையை விட்டு அத்தனை பேரும் வேலையை போட்டு எங்களால முடியல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால வேலைக்கு வர முடியாதுன்றாங்க. மண்மேடு மிச்சமாகுது, ஸ்டாக்கேஜ் இருக்குது, வேலை நடக்கல. அத்தனை பிரச்சனையிலையும் அந்த ஒரு தேவ மனுஷன் அலங்கத்தை கட்டணும்ன்ற ஒரு விஷயத்துல, எனக்காகப்பா நான் பண்றேன், என் குடும்பத்துக்காகப்பா நான் பண்றேன், உங்களுக்கு தானப்பா பண்றேன் நினைக்கவே இல்லை. நான் மூட் ஆஃப் ஆக மாட்டேன், நான் எரிச்சல் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத நான் நிறைவேற்றுவேன். உனக்குள்ளே இருக்கிற ஆவியின் மரத்தை அனல் மூட்டி எடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அனல் மூட்டி எடுன்னு சொல்றாரு. இங்கிருந்து சத்தத்தை கேட்டு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு போகும்போதே நீங்க எப்படி போகணும் அப்படின்னு சொன்ன, அப்படியே தைரியமா நான் இனி எதுக்குமே ட்ரிகர் ஆக மாட்டேன், நான் இனி எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், நான் இனி எதுக்குமே பயப்பட மாட்டேன், நான் இனி எந்த காரியத்திற்கும் சோர்ந்து போக மாட்டேன், நான் இனி எந்த காரியத்துக்கும் என்னைய நான் வெறுக்க மாட்டேன், ஒதுக்க மாட்டேன். நாமே அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய வாழ்வு நீடிய வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும். நம்ம கோவப்பட்டாலும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் கோவப்படணும், நம்ம மூட் ஆஃப்ல இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் மூட் ஆஃப் ஆகணும். அடுத்த நிமிஷம் நம்ம எழும்பி கர்த்தருக்குள்ள, தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். காற்றை நான் காண மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் என் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென், ஹல்லேலூயா பாடுவோம் உற்சாகமாக. நீ நல்லவர் நல்லவர், ஹல்லேலூயா. காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. பாடும் காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. இப்ப சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்து கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார், உம்மையே நோக்கி. அப்பா பார்த்து சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடு
தேவனுடைய அக்கினி உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஓ வேறெங்கிருந்தும் இல்லை. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஒரு டைம் கூட சொல்லுவோம், சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் அப்பா. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் விசுவாசத்தோ. வேறெங்கிருந்து டாக்டர் இடத்திலிருந்து இல்ல, வக்கீல் இடத்திலிருந்து இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார், என் பிள்ளைக்கு செய்வார். சொல்லிக்கொண்டே வேறெங்கிருந்தும் இல்லை. வேறவரிடம் வல்லமை 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 நிரப்புதல் நிரப்பட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா. கைகளை மேல தட்டி எல்லாரும் சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையேனோ பார்க்கிறேன். அதலரம் கமதர லிவரதலர சம்தனமுர அதலரம தரலதரலரத்தனேரே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேவாவியானவர், தேவாவியானவர் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா? எங்களை சீர்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா? கவனிங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நான் எப்பவுமே ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. அதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன ஆவி? உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகத்தோடு உமக்கு நான் பலி செலுத்துவேன். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்போ அவர் எப்படி இருப்பாரம்மா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா, எப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த கிருபை தேவை. ஏதோ ஒரு டைம் 2 டைம் நீங்க அப்படி இருக்கிறது தப்பு இல்லை. கண்டிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இருப்பீங்க. மனுஷன் தானே. நமக்கு ஒரு வாரத்துக்கு 1 நாள் வருது, மாசத்துக்கு 3 நாள் வருது, ஓவர் லோடு இருக்கும்போது வருது. அதெல்லாம் காமன், அதெல்லாம் நார்மல். ஆனா 24 மணி நேரமும் உங்களுக்குள்ள ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல், 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கோபம், ஒரு எரிச்சல், அப்படியே வேஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படியே மூட் ஆஃப், ரொம்ப மூட் ஆஃப். இப்படி இருந்தா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ முடியும்? நீங்க யாராவது ஒருத்தர் வந்து கை நீட்டலாம் அப்படின்னா, இவர் தான் காரணம், இதுதான் காரணம், என்னை மூட் ஆஃப் பண்றதுக்குன்னே வச்சிருக்கிற சத்ரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அத்தனை பேர் இருந்தாலும் நீங்க என்ன ஆகக்கூடாது,
சொல்லுங்க. மூட் ஆஃப்னா இன்னொருத்தர் நம்ம பண்ணி நம்மளை மூட் ஆஃப் பண்ண முடியாது. என்ன மூட் ஆஃப் பண்ணி என்ன வருத்தப்படுத்துறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்காம இன்னொருத்தரால என்ன ஒண்ணு பண்ண சொல்லுங்க சத்தமா. என்ன ஒருத்தர் குறைச்சு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன குறைச்சு பேசுகிற அந்த மனுஷனால நான் குறைஞ்சிட மாட்டேன். ஆனா நான் அவங்க வார்த்தையை ஏத்துக்கிறேன் பாருங்க, அங்கீகரிக்கிறேன் பாருங்க, அவங்க முன்னாடி நான் இப்படியோ இருக்கிறேன்னு ஃபீல் பண்றேன் பாருங்க. அப்போ அவரால அல்ல, யாரால தான் நான் ஆறேன். அப்ப நான் சரி ஆயிட்டேன்னா நான் எந்த குப்பையும் நான் உள்ள கொண்டு போக மாட்டேன். நம்ம நிறைய பேர் நம்முடைய இருதயத்துல வெளியில இருந்து வர்ற குப்பையை உள்ள கொண்டு போயிட்டு நல்லதை நம்ம நிறைய பேர் ரிஜெக்ட் பண்றோம். உன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அப்படின்னுவோம், ஐயோ நீ வேஸ்ட் அப்படின்னா ஆமான்னு. இதான் நம்முடைய கோணம். ஆனா இன்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிழலிடுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இனி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா என்ன வேணாலும் நடக்கணும், என்ன வேணாலும் நடக்கலாம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பத. சிமையை தூசிக்கிறான், தாவீது மூட் ஆஃப் ஆனா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு மூட் ஆஃப் ஆகுதா? டென்ஷன் ஆகுது பாஸ், டென்ஷன் ஆகுது பாஸ். இவன் இவ்வளவு கேவலமா உங்களை திட்டிட்டு இருக்கிறான், எனக்கு கோபமா வருது, விட்டுருங்க அவனை பார்த்துக்கிறேன் ஒரு கை. ஆனா தாவீது ரொம்ப கூலா சொல்றாரு, ஏப்பா அமைதியா இருப்பா, அமைதியா இருப்பா. இயேசுவை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க, அவ்வளவுதான். பேதுருக்கு அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு எரிச்சல் வருது. என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி என்ன பண்றாங்கன்னு பட்டயத்தை எடுத்து உருவி எடுத்து அவ்வளவுதான் வெட்டினா எங்க தான் பட்டுச்சு? அது அவசரத்துல எங்க படல, கழுத்துல நினைச்சு வெட்டினா எங்க தான் விழுந்துச்சு? காதல தான் விழுந்துச்சு. நீ எதுக்கு அவசரப்படுற? உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்ற அப்படின்னா, நீ எதுக்கு இப்ப மூட் ஆஃப் ஆகுற, எதுக்கு இப்ப அவசரப்படுற? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான், உன் பட்டயத்தை உரையிலே போடு. நீ டென்ஷன் ஆகுதா? நீ விட்டுரு. முதல் மிசை நான் ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூடவில்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எல்லாரும் என்ன கைவிட்டார்கள், ஆனா அவனுக்கு என்ன பண்ணலாம்? சரி ஓகே. சிறைச்சாலையிலே உட்கார்ந்து கையும் காலும் அப்படியே தொழுவத்துல நீங்க நினைக்கிறது மாதிரி சும்மா இப்படி கையும் காலையும் கட்டி வச்சாங்கல்ல, இந்த காலை ரெண்டையும் தூக்கி ஒரு இரும்பு கட்டைக்கு மேல அப்படியே கால் போடுற அளவு இருக்கும், இப்படி வச்சு அந்த காலில் லாக் போடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அப்படி லாக் போடுவாங்க. இந்த பொசிஷன்ல இந்த காலை தூக்கி இந்த பொசிஷன்ல தான் உட்கார்றாங்க. ஆனா கையா அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. இப்ப வாய் இப்படி இருக்குது, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதையே சுமந்து அலைந்தே, ஆனால் அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த நல்ல நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு. இப்ப எப்போ கையையும் காலையும் கட்டும் போது கூட உள்ளத்துக்குள்ள அவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்ன அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம். இல்ல நான் அந்த இடத்துல கூட நம்மளா இருந்தா நீங்க சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன், நமக்கு என்ன பாட்டு வரும் தெரியுமா? துக்கத்தின் தேவான பாத்திரம் கர்த்தாவென்ற கையில் தന്നു சந்தோஷத்தோட அதே வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் ஞான். நமக்கு அந்த நேரத்தில் அப்படிதான் பாட்டு வரும். என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும், மன்னிச்சிருங்க, பழி வாங்கிறாதீங்க, என்னை எப்படியாவது அவுத்து விட கிருபை செய்யுங்க, கட்ட உடைங்க, அவனை அடிச்சிருங்க, அவனை இப்போ நாக்க பிடிங்கிருங்க, வெளியே கொண்டு வருவாங்க. அவன் காலை உடைச்சு அவன் அடுத்த நிமிஷத்துல இங்கே வரணும், ஆண்டவரே திசை திருப்பி கொண்டு வரோம். நம்ம இப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவரை துதித்து துதித்து
பாடினார்கள். இந்த சங்கிலி என்ன மூட் ஆஃப் பண்ண முடியாது, இந்த தொழுவம் என்ன மூட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கத்த தந்திருக்கிறார். நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க விருப்பப்படுறேன். இன்னைக்கு இது முடியல, நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரணும். உங்கள் அம்மாவுக்குள்ளே இது இருந்துச்சு சிஸ்டர், உங்கள் அப்பாவுக்குள்ளே இது இருந்துச்சு பிரதர். நிறைய பேருக்கு இது ஃபேமிலி கர்ஸ் அப்படின்னா குடும்ப சாபம். நிறைய பேருக்கு இது ஜென்ரேஷன் கர்ஸ் அப்படின்னா வம்சாவளி சாபம். உங்கள் அப்பா சோகமாக இருந்தே இறந்திருப்பாரு, உங்கள் அம்மா மகிழ்ச்சி இல்லாமலே இறந்திருப்பாங்க, உங்கள் அப்பா அடிக்கடி டென்ஷன் ஆகிருப்பாங்க, அப்படியே மூட் ஆஃப் ஆகி அவங்க வாழ்க்கை பாதி போயிருக்கும். உங்கள் அம்மா அதே மாதிரி தான் மூட் ஆஃப் ஆகி போய் உட்காந்து எதுவுமே செய்யாமல் உட்காந்துருக்கலாம். அது இப்போ உங்களை தொடர்ந்து வந்திருக்கலாம். நீங்களும் அதே மாதிரி எதை பார்த்தாலும் சென்சிட்டிவாக யோசிச்சு மூட் ஆஃப் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வம்சாவளி சாபத்தை இன்னைக்கு உடைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த குடும்ப சாபத்தை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை அந்த இடத்திலிருந்து ஆமென், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை இனி ஒருவரும் அழிக்க முடியாது என்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வர்ற அளவுக்கு ஆண்டவர் பண்ண போறாரு. உங்களை பார்க்கும்போதே நிறைய பேர் உற்சாகம் அடைகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது எப்படி உற்சாகம் அடைந்தார்களோ இன்னைக்கு நம்ம உற்சாகம் அடைகிறோமோ அதே போல உங்களை பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு உற்சாகம் வர அளவிற்கு ஆண்டவர் உங்களை தைரியசாலியாய் நிறுத்துவாராக, சாதனையாளர்களாய் நிறுத்துவாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. உங்களுக்குள்ளே இருந்து எழும்புகிற அக்கினி, உங்களுக்குள்ளே இருந்து எழுப்புகிற அபிஷேகம் அநேகரை பற்றி பிடிக்கும், அநேகருக்குள்ள கொண்டு சேரும், அநேகரை தைரியமாய் நிறுத்தும். ஹalleluya, ஹalleluya. அப்படியே நான் இந்த பாட்டை பாடும்போது ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, பாடுறவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரே இன்னைக்கே போய் ஒப்புரவாயிருங்க, இன்னைக்கே போய் நல்ல மனம் பொருந்துருங்க, இன்னைக்கே மன்னிச்சிருங்க. இன்னைக்கே அந்த வெயிட்டா அந்த கடினமான இருதயத்துல மனிதர்கள் தூக்கி வச்சிருக்கிற அந்த பெரிய அழுத்தம் இருக்குல்ல, அதை தூக்கி வீசரடிச்சிருங்க. பரவாயில்ல, இயேசுவை தூசிச்சதோடையா உங்களை தூசிக்க போறாங்க, இயேசுவை துப்புனதோடையா உங்களை துப்பிட போறாங்க, இயேசுவின் மேல சொல்லப்பட்டிருக்கிற பழியை விடையா உங்க மேல பழி சுமத்திர போறாங்க, இயேசுவை காயப்படுத்தினதை விடையா உங்களை காயப்படுத்திட போறாங்க, இயேசுவை அவதூறா பேசுறதை விடையா உங்களை அவதூறா பேச வர போறாங்க. இல்ல, எல்லாவற்றையும் சுமந்து எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் தாண்டி என் இயேசு இன்னைக்கு வல்லமை உள்ளவராய் நிற்பாரே. ஆனால் அவருடைய பிள்ளையாகிய நான் அவமானத்தை தாண்டுவேன், நிந்தைகளை தாண்டுவேன், சூழ்நிலைகளை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி வேறு எங்கிடத்திலும் இல்லை. இப்பொழுது அந்த அக்கினி நம்பே. ஹalleluya. ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இனி அந்த தீங்கை காண மாட்டாய், இனி அந்த தீங்கை காண மாட்டாய். ஹalleluya. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. பாடும். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. சொல்லு, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, திரும்பப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை. அபதரல கதன மௌரஹதரல கரம் தலேரத் நோரல தேர. வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்காலே தண்ணீரா நிரம்பிடும்
Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Amen. ஜெபிக்க போறோம். எனக்காக என்னுடைய மனநிலைமையை மாற்றுகிற தேவன், என்னுடைய மனநிலைமையை மாற்றுகிற தேவன். தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு, இந்த உபவாச ஜெபத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தாலும், யார் என்ன காயப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானமே படுத்தினாலும், இல்லை நான் எரிச்சல் அடையவும் மாட்டேன். நான் ரொம்ப டென்ஷனா நான் போய் அந்த காரியத்தெல்லாம் இழந்துட்டு நான் இருக்க மாட்டேன். மூட் ஆஃப் அப்படின்ற ஒன்று இனி எனக்குள்ள இருக்க போவது இல்லை. நான் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா, எப்பவும் தைரியமா, எப்பவும் பாசிட்டிவா, பரிசுத்தவான்களை மாதிரி இருக்கக்கூடிய வேலைன்னு கர்த்தர் எனக்கு நீங்க கட்டளை இடணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்காக, நீங்க கரத்தை வச்சிருக்கும் போதே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ, லதானா மோர ஹத்தலரமா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல, என் மூத்த மகன் தான் இப்படி இருக்கிறான், என் மக தான் இப்படி இருக்கிறா, ரொம்ப மூடாஃப் ஆயிடுறா, என் கணவனார் மூடாஃப் ஆயிடுறாரு, ஆமேன், அவரை வெளியே கொண்டு வரவே முடியல. ஆனா இப்போ அந்த வல்லமை அந்த நபர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சந்திச்சிடட்டும் ஆண்டவரே, சந்திச்சிடட்டும் ஆண்டவரே, சந்திச்சிடட்டும் ஆண்டவரே. அப்பா சந்திச்சிடட்டும்பா, சந்திச்சிடட்டும் ஆண்டவரே, அந்த வல்லமை சந்திச்சிடட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்துல சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. இனி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பார்க்கணும். எவ்வளவு பெரிய சிமையை வந்து தூசித்தாலும், தாவீதனுடைய சகோதரன் எலியாப் வந்து தூசிச்சாலும், என் பிள்ளை அந்த இடத்துல மனசு நோகடிக்காம மன தைரியமாய் அந்த இடத்துல எந்த டென்ஷன் இல்லாம நிற்கிறதற்கு பலனை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுவீராக. உங்க வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. இப்போ அவங்க மனசை அப்படியே அழுத்துகிற பாரத்தை இப்போ உங்களுடைய ஈசோப்பினால கழுவி சுத்திகரிங்க. உங்க பிரசன்னத்தினால அந்த காயம் ஆற்றப்படட்டும் ஐயா. அது மன்னிக்கவே முடியாத காயம் அல்லவா, அது இருதயத்துல ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி தூக்கி வச்சிருக்குப்பா. இவ்வளவு நன்றி சொல்லி, இவ்வளவு நன்மை செஞ்சு, இவ்வளவு வருத்தப்பட்டு உயிரே கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்க தூக்கி வீசிட்டாங்க, மனச நோகடிச்சிட்டாங்க. அதனால என் பிள்ளைக்கு அதுல இருந்து வெளியே வரவே முடியல. ஆனா இப்பொழுது உம்முடைய மகிமை, இப்பொழுது உம்முடைய பிரசன்னம், சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. மனசார சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சந்தோஷமா ஒரு இடத்திற்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா. களிப்பின் சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அப்படியே இருதயம் அப்படியே இறுக்கமா என் பிள்ளை. ஆனா உங்க பிரசன்னத்தினால் ஆகும், உங்க பிரசன்னத்தினால் ஆகும். எங்க பலத்தினால் ஒன்றும் ஆகாது. எங்க பலத்தினால என்ன ஆண்டவரே முடியும்? எங்க பலத்தினால ஒன்றும் முடியாது. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்கா. சொல்லு, என் பலத்தினால்
உங்க பிரசன்னத்தினால் ஆகுவே. உங்க பிரசன்னத்தால் யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாம் ஹalleluya என்னை தள்ளாமல் ஹalleluya சத்தமா ஆமென். கர்த்தர் விடுதலை தர அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே நிற்பதில்லை. அவருடைய மகத்துவத்திற்கு முடிவே இல்லை. அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் செய்ய அவர் வல்லவர். ஓ ஹalleluya வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில்லை. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஓ நீர் இல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸோ இன்னைக்கு கண்களை திறந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஸோ இன்னைக்கு பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவர் வந்து என் கூட பேசினார். நான் தான் ரொம்ப அடிக்கடி நான் வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆகிடுறேன். ஸோ ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை வந்து ரொம்ப காலதாமதமாய் இந்த மூட் ஆஃப் ஆகாதவங்க பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம வேதத்தில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பை பார்க்கும்போது வேதம் சொல்லுது அவ்வளவு நாள் காத்திருந்தான். எப்படி காத்திருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் அத்தனை வருஷமா அந்த மனுஷன் காத்திருக்கிறான். ஆனால் ஜெயிலில் வந்தவங்க ஒரு வாரம் கூட வரல. அதுக்குள்ள சொப்பனம் பார்க்குறான். உடனே சொப்பனத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இன்னும் 3 நாளைக்குள்ள உன் தலை உயர்த்தப்படும். 3 days. இவன் அத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு முன்ன இப்ப வந்தவன் 3 நாளில் ராஜா அவனுடைய தலையை உயர்த்துறாரு. காலதாமதம் ஆயிட்டு இருக்குது. ஆனா அவ்வளவு காலதாமதமானதுக்கு அப்புறம் கூட யோசேப்பு என்ன ஆகலை அப்படின்னு சொன்னா, அவன் மூட் ஆஃப் ஆகல. ஓகே ஓகே ஓகே. அதனால இந்த ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு. நான் அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடுறேன். இது இப்படியே நீங்கள் நீடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை எதுவுமே செய்ய விடாது.
உண்மையா தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை மூட் ஆஃப் ஆகி ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இது எனக்கு தெரியும். வேதத்தின்படி தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா மூட் ஆஃப் ஆகி, பாருங்க, மனைவியும் ரட்சிக்கப்பட்டவங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டாரு. கணவனார் ஊழியத்துக்காக வீட்டை விட்டு கிளம்புறாரு, கோட் ஷூட்டு போட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது சாணிய கரைச்சு அவர் பார்க்காத நேரத்தில் அவர் உடம்புல ஊத்தியாச்சு. நீ வந்து கோவமா? ஆனா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போய் குளிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ் பண்ணிட்டு மனைவிக்கு தெரியாம ஒளிஞ்சு ஊழியத்துக்கு போனவங்க நம்முடைய இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. மூட் ஆஃப் ஆகவே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு இதனாலதான் நீங்க சொல்லவே முடியாது. எல்லாம் நடக்கும், ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வருவாரு. ஆனா நீங்க எப்போ இருக்கும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவங்க நடந்தா சோர்ந்து, அவங்க ஓடினாலும் அவங்க இளைப்படையவே மாட்டாங்க.